Hi student, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th standard mathematicsல chapter number 4 inverse trigonometry function exercise 4.5ல question number 8 இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளத்தில் அதை கண்டினியூட்டி தான். simplify tan inverse of x by y minus tan inverse of x minus y by x plus y அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று tan inverse of x minus tan inverse of y அப்படின்னா tan inverse of x minus y divided by x plus y இதனுடைய ஃபார்முலா. ஸோ இதுவும் இங்கே ப்ளஸ் கொடுத்தா நம்ம ஃபார்முலா வந்து ப்ளஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ tan inverse of x minus tan inverse of y ஈக்குவல் டு நம்முடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of x minus y by 1 plus xy. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய ஃபார்முலா. ஸோ நாம் ஏன்னா இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கு, அதனால் மைனஸ் எடுக்கிறோம். இதே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்தால் நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse of x plus by x மைனஸ்னு வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ் வந்துடும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு 7-8 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா tan inverse of x by y minus tan inverse of x minus y whole divided by x plus y. இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ x ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நமக்கு x by yன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி y வேல்யூ வேணும் அப்படின்னா இது இந்த tan inverse மூவ் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்யா எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒய் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணுறோம், நமக்கு இது என்ன ஃபார்முலான்னு பார்த்து அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஸோ ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று ப்ளஸ் வந்தால் ஒரு ஃபார்முலா, ஒன்று மைனஸ் வந்தால் ஃபார்முலா. நமக்கு மைனஸ் வந்ததுனால இந்த மைனஸ் ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் இந்த tan inverse ரெண்டும் மூவ் ஆகிடும், கட் ஆகிடும், அதுதான் எக்ஸு. ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதான் எக்ஸ் வரை எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதுதான் ஒய்யாக எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y whole divided by 1 plus xy. அதாவது இந்த லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் கொடுத்துருக்கான், நம்ம ரைட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு ஸோ பார்த்தீங்கன்னா tan inverse ஆஃப், ஸோ நம்ம ப்ரீ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா படி இந்த மைனஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். ஒய் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒய் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி ஹோல் டிவைட் பை பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படியே இருக்கும் ஃபார்முலா படி. இங்கே இருக்கிற ப்ளஸ் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது இங்கே எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. இன்ட்டு ஸோ இது ஒன்றுமே இல்லைன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்னு வேல்யூ என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், இந்த மைனஸ் அப்படியே போட்டேன். இங்கே ஒய் இருக்கிற இடத்துல நான் ஒய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் டிவைட் நான் அப்படியே போட்டேன். இங்கே ஒன்றும் நான் அப்படியே எழுதிட்டேன், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன். நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் பை ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இன்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, இன்ட்டுன்னு அர்த்தம். ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டினாமினேட்டர் ரெண்டுமே நமக்கு சேமாக இல்லை, அதனால் கிராஸ் மல்டி பண்ணிக்கிறோம். இதை எங்கே கொண்டு போயிடுறோம், இதனுடைய வேல்யூவை நம்ம இங்கே கொண்டு போயிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணுறோம், tan inverse ஆஃப் கிராஸ் மல்டி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஸோ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும். ஸோ இந்த டேர்மை இங்கே எடுத்துகிட்டு போயிடுறோம். மைனஸ் ஒய் இன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு வந்துடும். ஸோ ரெண்டுமே இதை ரெண்டும் கிராஸ் மல்டி பண்ணிட்டா இது ரெண்டுக்கும் டிவைடில் ஒய் இன்ட்டு ரெண்டுமே மல்டிபிகேஷனில் வந்துடும். ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும் நமக்கு. ஸோ ஹோல் டிவைட் பை ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல இதை 1 இன்ட்டு ஒய் ஒய் இதை மல்டி பண்ணிக்கிறோம். இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக இதை மல்டி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது மல்டி பண்ணிக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இது ரெண்டும் மல்டி பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை, ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மல்டிபிகேஷனில் வந்துடும். ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம இந்த டேர்மில் நமக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனல் டைம் என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டுமே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஆர்டினரியாக மல்டி பண்ணிக்கிறோம். therefore tan inverse ஆஃப், ஸோ அதை மல்டி பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இதை பண்ணால் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்னா ஒய்எக்ஸ் ஆர் எக்ஸ் ஒய்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை this சேம் ஃபார்மேட். அதே மாதிரி இதை மல்டி பண்ணால் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மல்டி பண்ணால் ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டேர்மும் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்தாச்சு நமக்கு. ஸோ இப்போ ஆர்டினரி நம்ம மல்டி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம அதை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இது கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு வந்தாச்சு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ நியூமரேட்டர் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர் அடிஷனல் ரெண்டுமே மாறி இருந்தாலையும் சேம் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. டினாமினேட்டர் நியூமரேட்டரும் கட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப், ஸோ எல்லாமே 1ன்னு வந்துடும். ஸோ 1ன்னு பார்த்தீங்கன்னா டேனுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா tan எதுக்கு சார் 1 வரும் அப்படின்னா tan 45 டிகிரிக்கு தான் அதனுடைய வேல்யூ வந்து 1 வரும். இது நமக்கு டேபிளுடைய ஃபார்முலா. ஸோ tan 45க்கு தான் நம்ம 1 கிடைக்கும். அப்போ 1க்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆங்கிள் வந்து π/4ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கிறோம். சிம்பிளிஃபை இதுனா அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா tan 45க்கு தான் π/4ன்னு வரும். ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு π/4. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சரு. தேங்க்யூ.